சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாம் ஜாலியா இருங்க. சாப்பார மொத்தமா ஊத்தி இட்லி பண்ண சாக்கிடா. ஒரு கட்டு கட்டுற பாருங்க. அடவா. என்ன? ஏண்டா தூக்கத்துல கை கட்டி அவளார நீ. நாய் குலைக்கி. லொட்ட ஏன்டா ஏழை வெடுக்கிற வாழ்க்கையில வந்து எனக்கும் பயப்படாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து உங்களை மிகவும் குறைவா கவர்ந்த 2 பேரை காரணத்தோட சொல்லணும். வர்றேன், திரும்ப வர்றேன். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் எல்லாரும் என்ன நல்லா இருந்தாங்க. அப்புறம் ஸ்லிப் ஒண்ணுதான் இருக்கு பரவாயில்லையா? இல்ல எனக்கு 2 ஸ்லிப் தேவை. கண்டிப்பா மிங்கல் ஆகல, கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க. என்ன அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. வீட்டுல குவைட்டா இருந்தா உன்னால பொழைக்க முடியாது. நீங்க 4 பேர் அடுத்த வார நேரடி நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கீங்க. சாம்பார் ஆப் எனக்கு பிக் பாஸ் கிளப் ஹவுஸ் ஆக மாற போகிறது. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். கிச்சன் கிளப், வெசல் கிளப், கிளீனிங் கிளப், பாத்ரூம் கிளப். நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இருக்கும் பிளாஸ்மா மூலம் கண்டு அந்த கிளப்பிற்கான கிளப் ஓனரை தேர்வு செய்ய வேண்டும். செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு.